இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி அப்படின்ற தலைப்பில் நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாளில் நம்ம 2 பேரை குறித்து தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனத்தில் உள்ள இந்த மார்த்தாள் மரியாள் என்கிறதான சகோதரிகளை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். மார்த்தாள் அப்படின்னு பார்க்கும்போது மார்த்தாளுடைய குணநலங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டில் வரும்போது ரொம்ப உற்சாகமாக வீட்டில் ஏற்றுக்கொண்டாள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் உலக ரட்சகர். அதனால் அவருக்கு ஸ்பெஷலாக நம்ம நிறைய உணவு பதார்த்தங்களை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் பயங்கரமாக பிஸியாக வேலை செஞ்சுட்டே இருக்கா. இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவளுக்கு அவளுடைய சகோதரி செய்கிறத பார்த்து அவளுக்கு எரிச்சல் வருகிறது. அவள் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், அவள் வேலை எதுவுமே செய்யாமல் மரியாள் இயேசுவின் பாதத்தரிலே உட்கார்ந்துருக்காளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட புகார் கொடுக்குறவர்களாக காணப்படுறா. நான் இவ்வளோ வேலையில் செய்து நான் கஷ்டப்படுறேன், பற்பல வேலையில் செஞ்சு வருத்தம் அடைஞ்சதுனால அந்த வார்த்தையை அவள் சொல்கிறா. இந்த மரியாள் அப்படின்ற மரியாளுடைய குணநலத்தை நம்ம பார்க்கும்போது அவள் இயேசுவின் பாதத்தருகே வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்திருக்காரு. எப்போவும் நம்ம இவரை நம்ம பார்க்க முடியாது. அவர் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யலாம், அவருடைய வசனத்தை கேட்கலாம், என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய வசனத்தை கேட்கணும் அப்படின்ற தனியாத தாகத்தோடு அந்த வசனத்தை கேட்கிறவர்களாக காணப்படுறா. இந்த மார்த்தாள் புகார் பண்ணும்போது அவளுக்கு ரொம்ப எரிச்சல் வருது. பற்பல வேலை செஞ்சதுனால நாமும் அநேக நேரத்தில் உலக பிரகாரமாக நிறைய காரியங்கள் ஆண்டவருக்காக செய்வோம். ஆலயத்துக்கு ஒழுங்காக போவோம், காணிக்க கொடுப்போம். அதே மாதிரி ஆலயத்தில் உள்ள நிறைய காரியங்களை நம்ம ஈடுபடுவோம். அப்படி செய்கிறது நிமித்தமாக நமக்கு சில நேரத்தில் மனதில் வருத்தமும் அடைவோம். நம்ம இவ்வளோ செஞ்சுருக்கோம், நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங். இன்னொன்று இவங்க ஏதாவது ஒரு புகார், அதாவது நம்ம ஆண்டவருக்காக முழு மனதாக ஆண்டவருடைய வசனத்தை பின்பற்றாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு வருத்தம் தான் வரும். அதுதான் இந்த மார்த்தாளுடைய குணநலத்திலேருந்து நம்ம பார்க்கணும். அவள் ஆண்டவருக்காக தான் செய்தா. ஆண்டவர் தான் அவள் சந்தோஷமாக வீட்டில் ஏற்றுக்கொண்டா. அவளுக்காக ஆண்டவருக்காக தான் அவள் விருந்து செய்கிறதுக்காக தான் அவள் என்ன செய்கிறா, எல்லா வேலையும் செய்கிறா. ஆனால் அதனுடைய முடிவு பார்த்தீங்க அப்படின்னா வருத்தம். அதே மாதிரி இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வருத்தம் தான் வரும். அது ஆலய காரியமானாலும் சரி, மற்ற காரியமானாலும் சரி, உலகத்தின் பின்னாக நம்ம அதிகமான காரியங்களை செய்யும்போது நமக்கு மிஞ்சுவது வருத்தமாக தான் இருக்கும் அப்படின்றது இந்த மார்த்தாளுடைய குணநலத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த மரியாள் என்ன செய்கிறார், ஆண்டவருடைய பாதத்தின் அருகே உட்காந்து வசனத்தெல்லாம் கேட்குறா. இப்போ வசனமானது என்ன செய்யும், நம்மளை உயிர்ப்பிக்கிறதா காணப்படும். நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய ஜீவனையும் அது உயிர்ப்பிக்கும். நமக்கு நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம வழி நடத்தும். அப்படின்னும் போது அவளுக்கு ஒரு பெரிய சமாதானம். அந்த மரியாள் ஆண்டவர்கிட்ட வசனம் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மார்த்தாள் கம்ப்ளைண்ட் பண்ணது அவளுக்கு கண்டிப்பாக காதில் கேட்டிருக்கோம். அவள் முறுமுறுத்தது எல்லாமே காதில் கேட்டிருக்கோம். அந்த குறைகள் எல்லாவற்றையும் அவளை மரியாளை குறித்து ஒருவேளை சொல்லலாம். இன்னும் அந்த வசனத்தில் சொல்லனா கூட இவள் இதெல்லாம் செய்யலை அப்படின்ற கொஞ்சம் அவள் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். இந்த மரியாளை குறித்து குறை சொல்கிறதையும் அவள் காதில் வாங்கிக்காம ஆண்டவருடைய வசனத்தை அவள் கேட்கிறவளாக காணப்படுறா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறா. மார்த்தாளை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் மரியாளை குறித்து சொல்லும்போது தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நல்ல பங்கு அப்படின்றது என்னது, வேத வசனத்தை நம்ம கேட்குறது. அவளுக்கு அந்த மரியாளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்டவர்கிட்டே அந்த வசனத்தை கேட்கறதுக்கு. ஆனால் இந்த நாட்களில் நம்ம வசனத்தை வேத வசனத்தை நம்ம பைபிளில் வாசித்து தினமும் தியானிக்கும் போது அந்த வசனத்தை நம்ம கை கொள்றதுக்கு அது கிரியை செய்கிறதா காணப்படணும். நம்மளுக்கு விசுவாசம் அதிகமாகணும் அப்படின்னா நம்ம திருப்பி நம்ம வேத வசனங்களை வாசிக்கும் போது மாத்திரம்தான் நமக்கு என்னது அந்த கிரியையானது விசுவாசம் அதிகமாகும். நம்ம ஆண்டவருக்குள்ளே இன்னும் அதிகமாக வருவோம். இப்போ வேத வசனத்தை அதிகமாக வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மிடத்துல பேசுவார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு தான் வசனம் சொல்கிறது. அப்போ வேத வசனங்களை நம்ம தியானிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஆவிக்குரிய உணவு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம சரீர பிரகாரமாக நமக்கு பசி எடுக்குது, நம்ம தினமும் நம்முடைய ஆகாரங்களை நம்ம உட்கொள்கிறோம், விதவிதமாக நம்ம சமைச்சு சாப்பிட்றோம்.
ஆனால் நம்ம வந்து வேத வசனங்களை நம்ம வாசிக்கிறது எப்படி வாசிக்கிறோம்? சும்மா கடமைக்காக காலையில் எழுமோனே கண்டிப்பாக வேதம் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷனில் நம்ம வாசிக்கிறோமா? இல்லை உண்மையாக ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இன்னைக்கு என்ன வசனம் தராரு, இது என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எப்படி உதவி செய்யும் அப்படின்ற கோணத்தில் நம்ம தியானிக்கிறவர்களாக நம்ம வந்து அந்த வசனத்தை வாசிக்கிறோமா அப்படின்றத குறித்து நமக்கு வந்து ஒரு தெளிந்த புத்தி நமக்கு வேணும். இந்த மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம வேத வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக காணப்படணும், அதை வந்து கடைபிடிக்கிறவர்களாக காணப்படணும். இப்போ கை கொள்ளணும் கடைபிடிக்கணும் அப்படின்னா அந்த வேத வசனங்களை நம்ம தினமும் வாசித்து தியானிக்கிறவர்களாக காணப்படணும். ஒரு சம்பவம் எனக்கு வந்து ஞாபகம் வருகிறது. ஒரு தகப்பன் வந்து தினமும் வேதம் வாசிக்கிறவனாக காணப்படுவார். அப்போ அவருடைய மகன் வந்து அவர் அப்பாட்ட போய் கேட்டான், அப்பா நீங்கள் வந்து டெய்லியும் வந்து வசனம் வாசிக்கிறீங்களே, இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்போது தகப்பனுக்கு மகனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியல. அதனால அவன் வந்து ஒரு அழுக்கடைஞ்ச ஒரு அரிப்பு, அதாவது சல்லடை, அதை வந்து அவன் கையில் கொடுத்து பக்கத்தில் இருக்க ஆற்றில் போய் தண்ணி வந்து அதில் இந்த அரிப்பில் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னானாம். உடனே அப்பா இப்படி ஏன் சொல்கிறாங்க அப்படி சொல்லி அவனுக்கு வந்து ஒரு கோவம். ஆனாலும் அப்பா சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி போய் எடுத்துகிட்டு வரான். அவன் வந்து பக்கத்தில் தான், அவங்க வீட்டு பக்கத்தில் தான் ஆறு இருக்குது. அவன் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே தண்ணி எதுவுமே அதில் இருக்காது. அப்போ வந்து அவங்க அப்பா திருப்பி போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அப்போ பல முறை அவன் வந்து போயிட்டு வரான். போயிட்டு வந்த உடனே, அப்பா உங்களுக்கு வந்து அறிவு இருக்கா இல்லையா, நான் வந்து இந்த அரிப்பில் வந்து நிறைய ஓட்டை இருக்குது, அப்போது தண்ணி நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அது வந்து ஒழுகி போயிடுது, எதுக்கு நீங்கள் வந்து இந்த அரிப்பில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க, இதை தவிர வேறு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி நம்மளுக்கு உபயோகப்பட்டிருக்குமே அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து மகன்கிட்ட வந்து அப்பா சொன்னாராம், அந்த அரிப்பை நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னாராம். அரிப்பை பார்க்கும்போது அது வந்து ரொம்ப சுத்தமான அரிப்பாக மாற்றப்பட்டிருந்தான். இதே மாதிரி தான் அவன் வந்து தகப்பன் வந்து சொன்னாராம், இதே மாதிரி தான் நம்முடைய இருதயத்தில் நமக்கு வந்து நிறைய பலவிதமான சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகள், நம்ம வந்து செய்கிற பாவங்கள் எல்லாமே அழுக்காக காணப்படும். நம்ம வந்து கோபப்படுகிறவர்களாக காணப்படுவோம், எரிச்சல் படுகிறவர்களாக காணப்படுவோம், பொய் சொல்கிறவர்களாக காணப்படுவோம், மற்றவர்களை நம்ம வந்து குறை சொல்கிறவர்களாக காணப்படுவோம். இப்படி நிறைய தேவையில்லாத கோணங்கள் வந்து இந்த என்னுடைய இருதயத்தில் இருந்துச்சு. நான் தினமும் வேதத்தை வாசிக்க இந்த குணங்கள் எல்லாம் என்னிடத்துலேருந்து போயிட்டு இப்போ வந்து அந்த குணம் வந்து எப்படி போச்சுனே தெரியல. ஆனால் நம்ம தினமும் வாசிக்கும் போது இப்போ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன வாசித்தேன் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் அன்னைக்குள்ள வார்த்தை நம்மளை வந்து அன்னைக்குள்ள பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை வழி நடத்திருக்கோம். அந்த நாளில் நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ அந்த பாவத்துலேருந்து நம்மளுக்கு விலக்கி இருக்கும். அப்போது வந்து நம்ம ஜல்லடை போல் அந்த தண்ணி நம்ம வசனங்கள் வந்து அது ஒழுகி போனாலும் அது நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறதா காணப்படும். நம்முடைய குற்றங்கள் எல்லாம் வந்து மாற்றுகிறதா காணப்படும். நம்ம வந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாக காணப்படுகிறதற்கு இந்த வேத வசனம் நமக்கு உதவி செய்ததா காணப்படும். இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது நம்ம வந்து நித்திய ஜீவன் உண்டு. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ நம்மளுக்கு நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னா நம்ம வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த மரியாளும் வந்து ஆண்டவர் கூட தான் இருந்தா, ஆண்டவரை விட்டு விலகி போகல, ஆண்டவர் கூட தான் இருந்தா. ஆனால் வந்து உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா. ஆனால் வந்து மரியாள் வந்து பரலோகத்துக்கு நேராக, அதாவது ஆவிக்குரிய காரியங்களுக்கு, பரிசுத்தத்துக்கு நேராக வாழணும் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா. ஆண்டுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அவள் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடிந்தது, நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடிந்தது. நம்மளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கலாம், இல்லை வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்ற பேர் வச்சிருக்கலாம். ஆனால் வேதத்தை வாசிக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா மீண்டுமா நம்ம பாவம் செய்கிறவர்களாக காணப்படும், நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதனால நம்ம தினமும் வேதம் வாசித்து நம்ம ஜெபித்து நம்முடைய வாழ்வை நம்ம ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய பாவங்கள் நம்மளுக்கு தெரியாமலே அது வந்து மாற்றப்பட்டதா நம்ம பரிசுத்தமானவர்களாக காணப்படுவோம். முடிவில் நம்ம நித்திய ஜீவனை ஆண்டவரோடு சந்தோஷமாக அனுபவிக்கிறவர்களாக காணப்படுவோம். இந்த காரியங்களை நம்ம செய்யும்போது ஆண்டவர் வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு வழி நடத்துகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.